உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன மாம் என்ன பண்றீங்க மாம்? வெயிட். என்ன எதுக்காக வெளியில இழுத்துட்டு வந்திருக்கீங்க? நான் என்ன பைத்தியமா? நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல. ரிஷி என்னோட ஹஸ்பண்ட்னு சொன்னா அதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம். சீக்கிரமே நாங்க கல்யாணமும் பண்ணிக்க போறோம். அதோட ரிஷி லட்சுமி கல்யாணம் 1 வருஷத்துக்கு மட்டும் தான். இன்னும் 3 மாசம் வெயிட் பண்ணனும். வாட்ஸ் a big deal? கல்யாணம் பண்ணிப்போம்ல. அண்ட் அதோட நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம். சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதுல ஹஸ்பண்ட் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? என்ன ப்ராப்ளம் இருக்கு? உங்களுக்கும் பிரச்சனை இல்ல. ஏன்னா நீங்க என்னோட மாம். நீலமாட்டிக்கும் இதுல பிரச்சனை இல்ல. அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு? வெயிட் மலிஷ்கா. மாம் என்ன மாம்? வெயிட். ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட்? அரெஸ்ட் ஆகணுமா என்ன? போனா போ. நான் உன்னை தடுக்க மாட்டேன். போய் நீயும் அந்த அறையில உட்கார்ந்துக்கோ. யாரை அரெஸ்ட் பண்ணுவா? அந்த இன்ஸ்பெக்டரா? அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? நீ சொன்னதுக்காக அரெஸ்ட் ஆக போறது இல்ல. நீ அரெஸ்ட் ஆக போறது அடல்ட்ரி கேஸ்ல. கல்யாணம் ஆனவன் கூட உறவு வச்சுக்கிற குற்றத்துக்கு. சொன்னா ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற மலிஷ்கா? ஹலோ, எந்த காலத்தை பத்தி இன்னும் பேசிட்டு இருக்கீங்க? சட்டங்கள் இன்னும் மாறலையா? சட்டத்தை பத்தி தெரியாது, ஆனா இந்த விஷயம் நல்லா தெரியும் மலிஷ்கா. நீ ஸ்டேஷனுக்குள்ள போய் ரிஷியோட மனைவின்னு சொன்னேன்னா கண்டிப்பா உன்னை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதோட அங்க நடக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? நீ ரிஷியோட மனைவிங்கிற, ஆனா ரிஷி லட்சுமிய மனைவிங்கிறான். அவன் சொல்லதான் செய்வான். ஏன்னா அதான் கோர்ட்டோட ஆர்டர். ஆனா நீ ஏன் பைத்தியக்காரி மாதிரி நடந்துக்கிற? ஹைசி, இதெல்லாம் உங்க தப்பு மாம். உங்களை ஹெல்ப் கேட்டப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அவ ஸ்லீப்பிங் பில் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கானே தானே சொன்னீங்க. மயக்கத்துல உங்க ஹெல்ப் தேவைப்பட்டப்ப நீங்க என் கூட வந்து நிக்கல. ஆனா நான் இன்னைக்கு ஒரு காரியத்தை பண்ண போனா நீங்க பைத்தியக்காரத்தனம்னு சொல்றீங்க. உள்ள என்ன நடக்குமோ அததான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ப்ளீஸ் குற்றத்தை என் மேல சுமத்தாத. மாட்டேன். போலீஸ கூப்பிட்டியே, இதுதான் நீ பண்ண மிகப்பெரிய தப்பு. இந்த விஷயம் ரிஷிக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவான். மாம் ப்ளீஸ், நல்லது பேசலன்னா பரவாயில்ல, கெட்டது பேசாதீங்க. இந்த பொண்ணு கண்டிப்பா இன்னைக்கு எல்லாத்தையும் கெடுத்துட்டு தான் வரப்போறா. நிம்மதியா தூங்க கூட விட மாட்டா. தூங்கலையா பாசு? அவங்க தோல்ல சாஞ்சு நல்லா தூங்குனீங்க. அப்புறம் நீயும் அவர் தோல்ல தலைய வச்சு தூங்குன. நல்லா நிம்மதியா. நைட்டு ஃபுல்லா நாங்க தூங்காம உங்களை பார்த்து பொறாமப்பட்டோம். நான் ஒன்னும் அந்த தூக்கத்தை பத்தி சொல்லல. ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் இங்க இல்லாம இருந்திருந்தா ஏ ரூம்ல ஏசில நல்லா தூங்கி இருப்பேன். அதுவும் ஏன் இஷ்டத்துக்கு. அன்னைக்கு இப்போ இங்க நான் ஜெயில இருக்கேன். அதுவும் இந்த பொண்ணாலதான். இவதான் போலீஸ கூப்பிட்டா. இவ கூப்பிடல, மலிஷ்கா தான் கூப்பிட்டா. வாட்? மலிஷ்காவா? மலிஷ்கா தான். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க இன்ஸ்பெக்டர் தானே சொன்னாரு லட்சுமி தான் எனக்கு கால் பண்ணான்னு. அதோட நான் கால் பண்ணலன்னு நேத்துல இருந்தே சொல்றேன். ஆனா நீ கேட்க தயாரா இல்ல. ஆமா, நான் கேட்க மாட்டேன். என்ன நீ கால் பண்ணதா எனக்கு இன்ஸ்பெக்டர் சொன்னாரு. மலிஷ்கா போன் பண்ணாங்க லட்சுமி பேரை சொல்லி. வெளிய அவங்க அம்மா கிட்ட இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்களே கத்தி கத்தி சொல்லிட்டு இருந்தாங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்களாம். லட்சுமி பேரை சொல்லி போன் பண்ணாங்களாம். நான் போன் பண்ணவே இல்ல. இப்ப என்னோட பேச்ச நம்பறல. நான் உன்னை நம்பல, நம்பவும் போறதில்ல. முன்னாடி நிறைய நம்பிக்கை வச்சிருந்தேன், ரொம்ப. ஆனா அந்த நம்பிக்கையை நீ இழந்துட்ட. இப்ப நான் பேசட்டுமா? உண்மையை சொல்ல போனா நான் உன்னை நம்பி இருக்க கூடாது. ஏன்னு தெரியுமா? ஏன்னா என்னைக்கு நான் உன்னை சந்திச்சேனோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீ கிட்ட போய் தான் சொல்றேன். ஆனா இது எல்லாத்தையுமே மறந்தாகணும் ரிஷி. எல்லாத்தையுமே மறந்துட்டு வாழ்க்கையில சில நேரம் முன்னேறி போய் ஆகணும். நான் ஒண்ணு நீ சொல்ற மாதிரி ஆளுகல்ல. ஆனா என்கிட்ட நீ அதை தானே எதிர்பார்க்கற. இப்ப நான் பேசவா? நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சண்டை போட்டாலும் சரி, ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்க. உங்களை மாதிரி ஜோடிய நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. அதுவும் கரெக்ட் தானே? எங்க அன்பு இருக்கோ அங்கதான் அதிக சண்டையும் இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல அதிகாரம் இருக்கும். அதிகாரம் இருந்தா நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருந்துட்டா வருத்தங்கள் வரதான் செய்யும். வருத்தம் வந்தா இந்த மாதிரி நடக்கும். நம்பிக்கை இல்லைன்னு சாதாரணமா சொல்லிடுவோம். ஆனா மனசுக்குள்ள முழுமையான நம்பிக்கை இருக்கும். கரெக்ட். என்ன கரெக்ட்? இங்க என்ன லவ் குரு கிளாஸ் எடுக்கிறோம் இல்ல இங்க லவ் செக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கா? இங்க பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு இங்க நான் ஜெயில இருக்கேன்னா அதுக்கு காரணம் இவ மட்டும்தான். மலிஷ்காவால தான் இன்னைக்கு நீ ஜெயில உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஆனா அவள உன்னால எதுவும் சொல்ல முடியாதுல. எனக்கு மலிஷ்கா மேலயும் கோபம் இருக்கு. அண்ட் இன்னொன்னும் தெரியும், இன்னைக்கு நான் இங்க இருக்கேன்னா அதுக்கு நீதான் காரணம். ஏன்னா உன்னால தானே மலிஷ்கா இதெல்லாம் பண்ணிருக்கா. சோ இன்டைரக்டா நீதான் காரணம். யார் இங்க இன்சார்ஜ்? என் பையன் ரிஷி ஓப்ராய யார் அரெஸ்ட் பண்ணது? நான் தான் பண்ணேன். நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணீங்க? நீங்க யாருன்னு சொல்லுங்க.
ரிஷி எங்களோட பையன், நான் அவன் அம்மா. அவனை எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க அதை முதல்ல சொல்லுங்க. லக்ஷ்மி எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. உங்க பையன் குடிபோதையில அவங்களுக்கு தொல்லை கொடுத்து அந்த பொண்ணு பொய் சொல்றா. நான் தான் சொன்னல, அவங்க கணவன் மனைவி கிடையாது. இவங்களும் மருமகள்னு சொல்லவே இல்லையே. என்ன சொன்னாங்க? பொண்ணு. சரியாதான் சொல்றீங்க. அந்த பொண்ணு எங்க மருமக கிடையாது. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கான காரணத்தையும் நான் சொல்லிட்டேன். சட்டத்துக்கு விரோதமா நடந்ததால அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். என்னது சட்டத்துக்கு விரோதமா? தப்பான காரியம். அதாவது பையனும் பொண்ணும் ஹோட்டல்ல தங்கி பண்ணுவாங்களே அந்த காரியம். உங்க பையன் ரிஷியும் இந்த காரியத்தை பண்ணும்போது தான் மாட்டினான். லக்ஷ்மிங்கிற பொண்ணு கூட தான் மாட்டியிருக்கான். அது மட்டும் இல்ல, உங்க பையனும் பொய் சொன்னான். லக்ஷ்மி அவனுடைய மனைவியா. அப்படி சொன்னா தானே விட்டுருவோம். உண்மையிலேயே அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்து அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் நடந்திருந்தா நாங்க விட்டுருப்போம். ஆனா லக்ஷ்மி உங்க மருமக இல்லைன்னு இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. ஒருவேளை புதுசா இந்த தொழிலுக்கு மைண்ட் யுவர் லாங்குவேஜ் இன்ஸ்பெக்டர். அவ எங்களோட மருமக, ரிஷியோட மனைவி. ஆனா இந்த பொண்ணு ரிஷியோடைய மனைவின்னு சொல்றாளே. அதே போல இந்த லேடி லக்ஷ்மி மருமக இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? லக்ஷ்மி ரிஷியோடைய மனைவின்னு. கடைசியில லக்ஷ்மி யாரு? ரிஷிக்கும் அவளுக்கும் உறவு இருக்கா இல்லையா? உறவு இருக்கு. அது வந்து இப்ப அவங்களுக்குள்ள எதுவும் இல்ல. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்தது. ரிஷியோட மனைவியா இருந்தாலும் நான் மருமகளை ஏத்துக்கல. அப்ப இந்த பொண்ணு யாரு? இவ மலிஷ்கா, என்னோட வருங்கால மருமக. ரிஷியோட ஒய்ஃப். என்ன குடும்பம் இது? என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? சட்டத்தை சொல்லல, உறவை சொன்னேன். எனக்கே பைத்தியம் பிடிக்குது. யாரு யாருக்கு மனைவின்னு ஒண்ணும் புரியல. ஒருத்தர் மருமகங்கிறாங்க, ஒருத்தர் இல்லங்கிறாங்க. முதல்ல உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. அதோட எனக்கு சரியான ஆதாரம் கிடைக்கிற வரைக்கும் நான் ரிஷியை கண்டிப்பா விட போறதே இல்ல. லக்ஷ்மி தான் ரிஷியோடைய மனைவியா? அதோட நான் சொன்ன மாதிரி ஒருவேளை இவங்க உண்மையாவே கணவன் மனைவினா நான் இவங்களை விட்டுடுவேன். அதனால எங்களை ஏமாத்த பார்க்காதீங்க. உண்மையை சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ இன்ஸ்பெக்டர், நாங்க இங்க யாரையும் முட்டாளாக்கல. நீலமணி சொல்றது எல்லாமே உண்மைதான். அப்ப இன்னொரு உண்மையை சொல்லிடுங்க. இவங்க தான் மருமகளா? இல்ல. அப்ப இவங்க அப்படி சொல்றாங்க. ஏன்னா எங்க குடும்பத்துக்கு மருமகளா வர போறா. ஐ மீன் டு சே, இவதான் எங்க வீட்டு மருமக. இப்போதைக்கு ரிஷி லக்ஷ்மி கூட மேரிடா இருக்கிறதுனால லக்ஷ்மி ரிஷியோட ஒய்ஃபா இருக்கா. லக்ஷ்மியும் ரிஷியும் கணவன் மனைவின்னு எல்லாரும் சொல்றீங்க. இப்ப நீங்க கணவன் மனைவிக்கு நடுவுல வந்தீங்கன்னா அப்ப நான் உங்களை உள்ளத்துக்கு போட்டுருவேன். புரியுதா? இன்ஸ்பெக்டர், என் பொண்ணு கிட்ட ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? உங்க பொண்ணுனா தப்பு பண்ணா விட்டுறலாமா? அவங்களுக்கு புரிய வைங்க, சொல்லி அடக்குங்க. சொல்ற பேச்சு கேட்கலனா எட்டி உதைங்க. எதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கிக்க ட்ரை பண்றா? உள்ள உட்கார்ந்திருக்கானே ரிஷி, அவன் லக்ஷ்மியை லவ் பண்றாங்கிற விஷயம் அவனுக்கே தெரியுது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.